நம்மளை நிப்பாட்டி வச்சிருக்காங்கன்னே தெரியலையே. ரொம்ப நேரமாக நிப்பாட்டி வச்சிருக்காங்க. காசு கிசு கேட்பாங்களோ நம்ம கிட்ட தெரியலையே. தமிழ்காரங்க இருக்காங்களோ இல்லையோ எம்மாடி முடிஞ்சு எப்பா இப்படிலாம் 2-3 வாட்டை விழுந்துச்சுன்னா வண்டி இதே பேருமே. சின்ன வயசுல இருந்த ஒரு ஆசைன்னா பெரிய ஆசை ஒரு பொருள் மேல. அதான் என் லைஃபோட டார்கெட். நண்பர்களே பார்த்தீங்கன்னா ஒரு பயங்கரமான சம்பவம் என்ன அப்படின்னா, இங்கே ஒரு ஃபால்ஸ் இருக்குது. அந்த ஃபால்ஸ் பார்த்தீங்கன்னா க்ளோஸ் பண்ணிட்டாங்களாமா ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்லேருந்து. ஸோ அதனால் மன்னவண்ணூர் இங்கே பூம்பாறை வாரீங்க, ஃபால்ஸ் போகணுன்னு வாரீங்கன்னா தயவுசெய்து வேஸ்ட்டு. கோயிலுக்கான போகலாம் சரிங்களா. கோயில் போகிற இன்ட்ரெஸ்ட் இருக்கவங்க வந்தீங்கன்னா மன்னவண்ணூரில் கோயில், இந்த பூம்பாறையில் கோயில் போகலாம். அது மட்டும் இல்லாமல் மலைப்பூண்டு, பூம்பாறையில் தான் அந்த மலைப்பூண்டு ரொம்ப ஃபேமஸ் சரிங்களா. நம்ம நார்மலாக வாங்கி சாப்பிட்ற அந்த வெள்ளை பூண்டை விடவே இந்த மலைப்பூண்டு பார்த்திங்கன்னா ரொம்ப மருத்துவம் மிக்க இந்த ஒரு பூண்டு தான் இந்த மலைப்பூண்டு. ஸோ நம்ம வீட்டில் 1/4 கிலோ போட வேண்டிய இடத்துல இது ஒரு 2 பூண்டோ 3 பூண்டோ போட்டால் போதும். ஸோ அதேமாதிரி நான் சாப்பிட்டோம் பார்த்தேன் ஒரு பூண்டு. இப்போ நம்ம நார்மல் பூண்டை விட பயங்கரமாக இருக்குது. வாயு, நெஞ்சிரிச்சல் இந்த மாதிரி சம்திங் உள்ள இதுக்கெலாம் பூண்டு வாங்கணுன்னா மேபி நீங்கள் இதை வாங்கினீங்கனாலே போதும். 6 வருஷத்துக்கு கேரண்டி சொல்கிறாரு. அது வரைக்கும் அந்த பூண்டு ஒன்றும் ஆகாது அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்கிறாரு. நம்மளுக்கு 6 வருஷம் ஓடாதுங்களா. நான் 1 கிலோ தான் வாங்கினேன் வீட்டுக்கு. மேபி நல்லா இருந்துச்சுன்னா நம்பர் வாங்கி வச்சுருக்கேன். கேட்டால் ஆர்டர் வீட்டுக்கு அனுப்பி விடுவேன்னாரு. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நானும் வந்துட்டேன். மக்களே இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம எங்கே போகிறோன்னா மக்களே தான் ஃப்ரெண்ட்ஸ். பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம எங்கே போகிறோன்னா மன்னவநல்லூர் போகிறோம். ஸோ பூம்பாறையிலேருந்து மன்னவநல்லூர் பார்த்திங்கன்னா 16 கிலோமீட்டர். ஸோ அதுலேருந்து கூக்கல் பார்த்திங்கன்னா 19 கிலோமீட்டர். ஸோ 2 கிலோமீட்டர் 3 கிலோமீட்டர் கொஞ்சம் வித்தியாசம் இருக்குது. இப்போ நம்ம அங்கே தான் போயிட்டுருக்கோம். பள்ளி வரும். இங்கே ஸ்கூல்லாம் இருக்குங்க. நான் கொடைக்கானலில் தான் ஸ்கூல் இருக்கும்னு நினச்சேன். இங்கேருந்து எல்லோரும் ஸ்கூலுக்கு அங்கே போவாங்கன்னு நினச்சேன். ஆனால் இங்கே ஸ்கூல் இருக்குது. எவர் கிரீன். மை காட். இந்த பேட்ச் போட்டிருக்கு பார்த்தீங்களா, இதுதான் கொஞ்சம் எரிச்சலாக இருக்குது. எதுக்கு இந்த பேட்ச் போட்டிருக்காங்கன்னு தெரியல, காண்டாவது. ஒரு யானை, ஒரு புலி, ஒரு சிங்கம், ஒரு சிறுத்தை எதையும் பார்க்க முடியல. காட்டெருமை மட்டும் தான் ஒரு 4-5 பார்த்தேன். அதுவும் நம்ம பக்கத்துலேயே நடந்து போகுது. அதெல்லாம் பார்த்தா எங்கே பயம் வரும். எம்மாடி எருமை மாடு. இப்பதான் திடீர்னு கருப்பு கலர்ல பார்த்தோன்னே பயந்துட்டேன். என்னடா இது அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. தமிழ்காரங்க இருக்காங்களோ இல்லையோ எம்மாடி முடிஞ்சு எப்பா இப்படிலாம் 2-3 வாட்டை விழுந்துச்சுன்னா வண்டி இதே பேருமே. கொஞ்சம் காற்று கம்மியாக வச்சுட்டு வந்தனால கொஞ்சம் நல்லதுன்னு நினைக்கிறேன். ரொம்ப கல் மாதிரி வச்சா பெண்டு ஆயிரும் கண்டிப்பாக வீலு. இருங்க, எங்கேருந்து விறகு வெட்டிட்டு நானும் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் டைம் இங்கே கொடைக்கானலுக்கு நிறைய தடவை வந்திருக்கேன். இருந்தாலும் இந்த மன்னவநல்லூர் போய் பார்த்தீங்கன்னா நான் போனதே கிடையாது. ஏன்னா அங்கே வந்து பார்த்தீங்கன்னா நிறைய அமௌண்ட் செலவு பண்ணி அட்வென்ச்சர் கேமிங் தான் நிறையா இருக்குது. அதனால் அங்கே நான் போனது கிடையாது. பட் இந்த வாட்டம் போகலாம் அப்படின்னு சொல்லி ஒரு ஐடியாவில் தான் சரி ஓகே அப்படி என்ன தான் இருக்குன்னு அப்படின்னு சொல்லி பார்க்கலான்னு சொல்லி தான் நாங்கள் வந்தோம். வந்த இடம் ஒர்த்து வருமா அந்த மாதிரி இருந்துச்சு. 2 சைடுமே வேறு லெவலில் இருந்துச்சு. இந்த ரோடை உங்களுக்கு பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் எந்த மாதிரி இருக்குது அப்படின்னு. எனக்கு பேசவே தோணலை, பார்த்துக்கிட்டே இருக்கலான் இருந்துச்சு. ஆனால் என்ன ஆப்போசிட்டில் வர்ற வண்டியை வச்சு தாங்க ரொம்ப பிரச்சனை. ஏன்னா ஹார்ன் அடிக்கிற கிடையாது. இங்கே இருங்கன்னா ஹார்னே அடிக்கல, அவாட்டுக்கு வந்துடுவானா. நம்ம ஹார்ன் அடித்து கீழே இறங்குற மாதிரி இருக்குது. அவன் மேலே ஏறும்போது அவனும் ஹார்ன் அடிக்கணும். அது வந்து அடிக்க மாட்டேங்காங்க. ஸோ நிறைய காரில் போகிறவங்களும் கொஞ்சம் பார்த்துக்குங்க. ஹில் ஸ்டேஷனும் சரி எங்கேயும் சரி நம்மளுக்கு வியூ இல்லை அப்படின்னா ஒரு ஹார்ன் அடிக்கிறது தப்பு இல்லை. ஸோ கொஞ்சம் ஹார்ன் அடிங்க. ஏன்னா நிறைய இந்த ஹில் ஸ்டேஷனில் நான் பார்த்த வரைக்கும் நிறைய இடத்துல அந்த ஹார்னுங்கிறதுக்கான இது இங்கே வருங்க. இங்கே வந்து ஏறுறோம். இப்போ வந்து தப்பு. இப்படி ஏறி வர முடியும். நம்மளாம் அப்படி ஒதுங்கி கீழே வந்துட வேண்டியதான்.
அதனால் ஹார்ன் அடித்து மெயின்டைன் பண்ணுங்க எல்லாருமே, நம்மளும் சரி, கீழே இறங்குறவங்களும் சரி, மேலே ஏறி வரவங்களும் சரி, ஹார்ன் அடிச்சுட்டு வரல ஒன்றும் தப்பு இல்லை. திண்டுக்கல் வண்டி அதனால் கொஞ்சம் ஹார்ன் அடித்தா கொஞ்சம் நல்லதுன்னு நான் நினைக்கிறேன். ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அதான் சொன்னேன், ஸோ ரோடெலாம் ரொம்ப நல்லா இருக்குது, கொடைக்கானல் நல்லா மெயின்டைன் பண்ணுறாங்க அப்படின்னு. ஆனால் அப்படிலாம் இல்லைங்க, ரொம்ப மோசமாக இருக்குது. சில இடத்துல நல்லா இருக்குது, உண்மையாக சொல்லணுன்னா சில இடத்துல நல்லா இருக்குது, சில இடத்துல பார்த்தீங்கன்னா ரொம்ப வேலைப்பாடு இருக்குது, ரொம்ப பேட்ச் ஒர்க் இருக்குது. ஸோ நம்ம யோகி பாபு சொல்கிற மாதிரி தான், பேட்ச் ஒர்க்காக தான் இருக்குது. ஆனால் இந்த வியூ பார்க்கும்போது அந்த பேட்ச் ஒர்க்லாம் நம்ம கண்ணுக்கு தெரிய மாட்டேங்குது. சரி இருந்தால் பரவாயில்ல, பேட்ச் ஒர்க் தானே அப்படிங்கிற மாதிரி ஆயிடுது. ஆனால் இது வந்து எப்படின்னா, இப்போ நான் வந்து பார்த்திங்கன்னா ப்ராப்பராக வச்சுருக்க ஒரு வண்டியை கொண்டு வரல இந்த இடத்துக்கு, சரிங்களா. ஒரு 75% நல்லா இருக்குது, ஒரு 20% ஆகாமல் இருக்குது. திடீர்னு இந்த பழத்தில் போகும்போது நம்ம வண்டி நிலமை என்ன ஆகும்னு நினச்சி பாருங்க. 2 நாள் தான் ஆச்சு வந்து, அதுக்கு முன்னாடி இருமல் வந்துருச்சு, சளி வந்துருச்சு, எல்லாமே வந்துருச்சு இங்கே வந்தோடனே. ஸோ மன்னவனூருக்கு பார்த்திங்கன்னா, அங்கே நான் வந்து நெட்டில் கூகுளில் பார்த்தது வரைக்கும் பார்த்திங்கன்னா, அங்கே வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெரிய லேக் இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அட்வென்ச்சர் ஆக்டிவிட்டி இருக்குது. ஸோ ஜிப்லைனு அந்த மாதிரிலாம் பார்த்திங்கன்னா நிறையா இருக்குது. எனக்கு வந்து சுத்தமாக குரங்கு நவுண்டு போ. ஸோ எனக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த அட்வென்ச்சர் கேமிங்லாம் போயிட்டு அமௌண்ட்டை தேவையில்லாமல் செலவு பண்ணுறது சுத்தமாக பிடிக்காது. ஏன்னா அது எதுக்கு ஆத்திரமாக பண்ணணும், அதுக்கு பதிலாக நம்ம வேறு எதாவது பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டில் இருக்க ஆள் தான் நான். அதனால் பார்த்திங்கன்னா எனக்கு அது சுத்தமாக ஐடியா இல்லை. பட் இருந்தாலும் உங்களுக்கு நம்ம காமிக்கணும், நம்மளோட ஃபேமிலிக்கு நம்ம காமிக்கணும், ரைடர் ஃபேமிலிக்கு காமிக்கணும் அப்படிங்கிறனால கீழே இறங்கி போயிட்டுருக்கேன். ஸோ இங்கே இருங்க, ஹார்னே அடிக்கிற இடம் எங்கள் வாட்டுக்கு வந்துடுவான்ல. ஸோ நம்ம தொடுக்கில் போயிட்டு ஒடுக்கில் விழுந்து மடுக்குன்னு போயிட வேண்டியதான். ஸோ அந்த மாதிரி தான் பண்ணிகிட்டு இருக்கான்லே. சில டிரைவர்ஸ் தான், எல்லா டிரைவர்ஸும் குறை சொல்ல, சில டிரைவர்ஸ்லாம் கை காமிச்சு ஸ்லோவாக வாங்க அப்படிலாம் சொல்கிறவங்களாம் இருக்காங்க. சில பேர் வந்து பார்த்திங்கன்னா கவனிக்கவே மாட்டான், நம்ம போனால் போதும், வர்றோம் ஏதால வர்றோம், வந்தால் என்ன வராட்டி என்ன. அதுவும் நம்ம பைக்கில் வர்றதுலாம் தெரிஞ்சிச்சுன்னா வேனுக்குன்னே வந்து பார்த்திங்கன்னா வளைச்சி ஓட்டுவான். ஏன்னா நம்ம பைக்கில் தானே வரோம், அவனுக்கு டேமேஜ் ஆகாது பெருசாக, நமக்கு தான் பெருசாக டேமேஜ் ஆகும். அப்படி நினச்சி ஓட்டுற நிறைய மென்டாலிட்டி மண்டைனில் இருக்கான்லே. பட் இருந்தாலும் சில நல்ல டிரைவர்ஸ் இருக்கிறனால பார்த்திங்கன்னா பிரச்சனை இல்லை.
என்னடா இவ்வளோ நேரம் ஆகி ட்ரிப் ஸ்டார்ட் பண்ணி நல்லா போயிட்டுருக்கு அப்படின்னு நான் நினச்சேன். ஆனால் அதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா மழை பெய்ய ஆரம்பிச்சிட்டு அப்படியே லைட்டாக இப்போ தான் துளி போட ஆரம்பிச்சிட்டு. இங்கே வந்து பார்த்திங்கன்னா மழை பெஞ்சாலும் ஒதுங்குறதுக்கு சுத்தமாக ஒரு இடம் கிடையாது. நம்ம வந்து பார்த்திங்கன்னா மொபைல் கொண்டு வந்திருக்கோம், கேமரா கொண்டு வந்திருக்கோம், அது இல்லாமல் நம்மளுக்கு இன்ஸ்டா 360 இருக்குது. இது எல்லாத்தையும் கொண்டு வந்திருக்கோம். மழை வேறு பெய்யுது. கடவுளே ஒன்று மன்னவநல்லூர் போயிட்டோன்னா கூட அங்கே எங்கேயாச்சும் எடுத்து நின்றுக்கிடலாம். இடக்காட்டில் நின்றுட்டோன்னா ஃபுல்லாகவே நனைஞ்சிரும். இப்போ ஆல்ரெடி மழை பெய்ய ஆரம்பிச்சிட்டு, உங்களுக்கு தெரியுதான்னு தெரில, அப்படியே பெரிய பெரிய துளியாக விழுது. ஆல்ரெடி நல்லா குளிருது, அது இல்லாமல் மழை வேறு பெய்யுது. என்ன நடக்க போகுதுன்னு தெரியல. நல்லபடியாக கீழே போய் சேரணுன்ட்டு அப்படியே கடவுள்கிட்ட வேண்டிகிட்டே போக வேண்டியது. அங்கே இருங்க இவெல்லாம் ஹார்னே அடிக்கலை, எதுக்கு வாரானே தெரில. கொடைக்கானலுக்குலாம் வந்திருக்கானா இல்லை மூளை இருக்கா எதுவும் ஒன்றுமே தெரிய மாட்டேங்குங்க. ஒரு ஹில் ஸ்டேஷனில் வண்டி ஓட்டுறமே எவ்வளோ சேஃபாக ஓட்டணும், ஆப்போசிட்டில் வரவங்களுக்கும் பிரச்சனை இல்லாமல் ஓட்டணுங்கிற ஒரு அறிவே இல்லாதவன்லாம் கார் எடுத்துகிட்டு வந்துடுறாங்களே. சரி என்ன பண்ண, இவளை திட்டி வாய் தான் வலிக்கு விட்டுரும், போனால் போட்டு ஒளிஞ்சு போட்டவன். ஸோ கரெக்டாக என்ன பார்த்திங்கன்னா 12 கிலோமீட்டர் இருக்குது நம்ம மன்னவநல்லூருக்கு. ஸோ பூம்பாறையிலேருந்து பார்த்திங்கன்னா 19 கிலோமீட்டர் எவ்வளோ போட்டிருந்தா அப்ராக்சிமேட். இங்கே இருங்க மழை பெஞ்சிட்டு இந்த டைமில் இன்னும் ஃபோட்டோ எடுத்துக்காண்டே நான் வந்து போடாடே தம்பி. ஸோ பார்த்திங்கன்னா கீழே போயிட்டு இனி மன்னவநல்லூரில் ஏதாவது இடம் இருந்தால் சுற்றி பார்த்துட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ரிட்டன் கொடைக்கானல் மேலே ஏறணும். அது வரைக்கும் கீழே தான் இருப்பேன். என்னடா தொடர்ந்து கொடைக்கானல்லே இருக்கிற அப்படின்னா சும்மா தாங்க. ஏன்னா கொடைக்கானலில் ரூம் ரெண்ட் வந்து நம்மளுக்கு தெரிஞ்ச ஒரு ரெசார்ட்லேயும் சரி, நமக்கு தெரிஞ்ச ஒரு அண்ணன் இருக்காங்க. அவங்க வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சீப்பாக பண்ணி தருவாங்க ரூமு. அதுமாதிரி ஃபுட்டும் பார்த்திங்கன்னா அது பக்கத்துலேயே இருக்குது, அவங்க சூப்பராக பண்ணி தருவாங்க. ஸோ எல்லாமே கம்மியான பட்ஜெட் அப்படிங்கும்போது ஸ்டேயோட டேட் கொஞ்சம் கூடுறது தப்பு இல்லை. அதனால தான் பார்த்திங்கன்னா அப்படியே இங்கே இருக்கேன். இப்போ நீங்கள் பார்க்குறது வந்து பார்த்திங்கன்னா கொடைக்கானல் டே 3யோட விலாகாக தான் இருக்கும் கண்டிப்பாக. ஏன்னா வந்து நான் எல்லாமே கரெக்டாக எல்லாமே உங்களுக்கு காமிக்கணும் அப்படிங்கிறதுனால கரெக்டான ஒரு பார்ட்டு, கரெக்டான ஒரு எபிசோடாக போட்டுக்கிட்டு இருக்கேன். கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும். ஸோ போன எபிசோடோட லிங்க் கொடுக்குறேன், மறக்காமல் பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு வீடியோவாக தான் இது இருக்கும். இந்த விலாகை, இந்த கொடைக்கானல் சீரீஸ் விலாகை உங்களுக்கு கண்டிப்பாக சூப்பராக இருக்கும். உங்களுக்கு எந்த பார்ட் பிடிச்சிருந்து, என்ன ஸ்பீச் பிடிச்சிருந்து கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். சேனலுக்கு யாராவது புதுசாக வந்திருந்தீங்க அப்படின்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நிறைய பேர் வீடியோஸ் பார்க்குறீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க. அதனால் தயவுசெய்து ஒரு சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி விட்டுட்டு அப்படி இந்த வீடியோக்கு ஒரு லைக்கை போட்டுட்டு உங்கள் மனசில் இருக்கிறத கமெண்ட் பாக்ஸில் அள்ளி தட்டிட்டு அப்படி நீங்கள் போனீங்கன்னா எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் மட்டும் கிளிக் பண்ணி விட்டுருங்க. ஸோ கொஞ்சம் நேரம் மியூசிக்குள்ளே போகலாம்.